Welcome all of you. Okay, today we are going to study about Newton's second law of motion. So the half of the portion are already taken to you. So now we discuss about the Newton's second law of motion. ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா, ஸோ இந்த லா என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் momentum takes place in the direction of force. Already we discussed about this. ஸோ ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the force வந்து is directly proportional to, ஸோ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோடைய ஃபோர்ஸ் வந்து is directly proportional to rate of change of linear momentum. ஸோ already we know about that linear momentum. ஸோ இப்போது நம்ம ஒரு வெலாசிட்டியில் ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், ஸோ அந்த சேஞ்சஸ் அப்படிங்கும்போது அந்த வெலாசிட்டியில் வர்ற சேஞ்சஸ், ஸோ அப் டு டைம், ஸோ டைமை பொறுத்து அங்கே ஒரு சேஞ்ச் இருக்கும் அந்த வெலாசிட்டியில். ஸோ அந்த அதாவது இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமை வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இட் டேக்ஸ் 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ் நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ், அதாவது அது ரெஸ்ட் அப்படிங்கும்போது அது 0. அதே டைம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு நம்பர், அதாவது ஒரு மேக்னிடியூட் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ அங்கே ஒரு சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இதை அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறதையும் அதை தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு வந்தாலே அங்கே ரேட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணால் டைம் இஸ் கன்சர்ன். ஸோ அங்கே ஒரு டைம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த சேஞ்ச் வந்து அந்த டைமை பொறுத்து எப்படி மாறுதோ அதுக்கு ப்ரொப்போஷ்னலாகவும் அண்டு அந்த பாடியோடைய, அதாவது அந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குமோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குற டைரெக்ஷன்லேயே இருக்கும். சப்போஸ் யூ ஸ்டாண்ட் டுவர்ட்ஸ் நார்த் அண்டு புஷிங் அ ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்த்தை நோக்கியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறீங்களோ அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இது நம்ம ஏற்கனவே நெட் ஃபோர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லாவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா we can measure the amount of force. ஸோ அதனாலேயே இதை என்னன்னு சொல்கிறாங்களா, லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் வச்சுட்டு ஒரு மூவிங் பாடியை வந்து அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மூவிங் பாடியோடைய மாஸ் அப்படிங்கிறது m, அண்ட் தென் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது. ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகுது. ஸோ இனிஷியல் ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து u, ஓகேவா. ஸோ இதை வந்து ஆஃப்டர் எ டைம் இன்டர்வல் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி வந்து சேஞ்சஸ் டு v. ஸோ நம்ம ரெஸ்ட்டில் இந்த பொசிஷனை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதோடைய சேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ த இம்பேக்ட் ஆஃப் ஸோ இதனால் வந்து ஒரு இம்பேக்ட் ஆஃப் அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் அ பாடி வந்து PI இஸ் ஈக்குவல் டு MU அப்படிங்கிறது இது ஆல்ரெடி யூ நோ. அண்ட் தென் இதே ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னா இது ஜஸ்ட் அபவுட் த மொமெண்டம் ஆஃப் அ பாடி, ஓகேவா. ஸோ இந்த மொமெண்டம் ஆஃப் த பாடி வந்து நம்ம ஏற்கனவே மொமெண்டமில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து இனிஷியல் மொமெண்டம் என்ன, ஃபைனல் மொமெண்டம் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி PF இஸ் ஈக்குவல் டு MV. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ நம்ம என்ன தெரியும், அந்த லாவை வச்சுட்டு நம்மளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் வேணும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறது ΔP, டெல் அப்படிங்கிறது வந்து சேஞ்சை இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ ΔP இஸ் ஈக்குவல் டு PF மைனஸ் PI. ஸோ நம்ம வந்து ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எது கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது.
ஸோ சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஃபைனல் வெலாசிட்டி இல்லாமல் இனிஷியல் வெலாசிட்டி கிரேட்டாக இருக்கலாம். ஸோ எனிதிங், ஸோ எது கிரேட்டாக இருக்குதோ நம்ம எடுத்துக்குவோம். பட் இந்த டெரிவேஷனில் நம்ம வந்து இது கிரேட் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சப்போஸ் அது வந்து மைனஸில் வேல்யூ வருது அப்படின்னா பிஎஃப்க்கு பதிலாக நம்ம பிஐன்னு எடுக்கிறோம்னா த டைரக்ஷன் வில் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ மைனஸில் வேல்யூ வந்தால் என்ன அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து டெல் பி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ. ஸோ இஸ் ஈக்குவல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், டெல் பி இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ. எம்வி இங்கே வந்து வி அப்படிங்கிறது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இதிலிருந்து நம்ம பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ இதை நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். ஸோ பர் டைம் அதுதான் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறது. ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் வி மைனஸ் எம்யூ. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ எம்வி மைனஸ் எம்யூ இஸ் ஈக்குவல் டிவைடட் பை டி. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா கே. ஸோ இங்கே கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து கே அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லையும், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ எஃபிஎஸ் இருக்குது, எஃபிஎஸ் இருக்குது அண்டு சிஜிஎஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய யூனிட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா சிஸ்டம்லேயுமே இந்த கேவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் வி மைனஸ் யூ பை டி. ஸோ இங்கே வந்து எம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எம்மை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எம்வி மைனஸ் எம்யூவில் எம் கான்ஸ்டன்ட்டுங்கிறனால தூக்கி வெளியே போட்டுறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸில் இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ரெண்டுலேயுமே அதாவது ஆட் பண்ணுறதாகட்டும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணுறதாகட்டும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காமனாக இருக்க டேர்ம்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்க வேரியபிள்ஸை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி போடுவீங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். எம் மைனஸ் வி மைனஸ் யூ இஸ் டிவைடட் பை டி. ஸோ இதில் வந்து நம்ம ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி வி டாக் அபவுட் தட். ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இங்கே எப்படி சேஞ்ச் இன் மொமெண்டமோ அதே மாதிரி அங்கே வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம். ஸோ ஆக்சலரேஷன் நத்திங், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சலரேஷன். ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஸோ வி மைனஸ் யூ பை டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன் ஆஃப் அ பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிற ஒரு பாடிக்கு வந்து நம்ம எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகேவா? சப்போஸ் நம்ம அது மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம ஆக்ட் பண்ண வச்சிட்டோம்னா அங்கே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பித்து அங்கே ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ when the net force is acting on a body is not equal to zero. ஸோ அங்கே வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு வந்து என்னென்னா தென் டெஃபினெட்லி த வெலாசிட்டி ஆஃப் அ பாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச். ஸோ ஒரு பொருள் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டிலேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்கிறதுக்கு வந்து முடியாது. சப்போஸ் அது வந்து ஸ்லோ டவுன் ஆகலாம். ஸோ அப்போ அங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் அ பாடி வந்து என்ன ஆகும், ஸோ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா த சேஞ்ச் இன் momentum takes place in the direction of force. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ த சேஞ்ச் மே டேக் பிளேஸ் எய்தர் இன் மேக்னிடியூட்.
ஸோ மேக்னிடியூட்லேயும் சேஞ்ச் இருக்கலாம், சப்போஸ் அதோட வேல்யூஸில் சேஞ்ச் இருக்கலாம், ஆர் டேரெக்ஷனில் சேஞ்ச் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பாலை கிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அங்கே வந்து டேரெக்ஷனும் சேஞ்ச் ஆகிருக்கும், அண்ட் தென் அதனுடைய ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி அவங்க கிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகும், டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஒருவேளை வந்து நம்ம சேம் சைடே 2 பேரும், அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரே சைடு வந்து ரெண்டு பேரும் பாலை வந்து கிக் பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து ஒரே பாலை கிக் பண்ணுறாங்க, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரு பொருள் ஒரு டேபிளை வந்து நீங்கள் புஷ் பண்ணி நகர்த்துறீங்க அப்படிங்கும்போது 2 பேர் சேர்ந்து அதை நகர்த்துறீங்க அப்படின்னா அது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கலாம். ஆர் நீங்கள் வந்து 2 பேரும் கொடுக்குற மேக்னிடியூடில் சேஞ்ச் ஆகலாம். இல்லை ரெண்டுமே அதாவது டைரெக்ஷன்லேயும் சேஞ்ச் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா மேக்னிடியூட்லேயும் சேஞ்ச் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் கொடுக்கும்போதும் டேபிள் வந்து என்ன ஆகும்னா டைரெக்ஷனை அது கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணும். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸில் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும், ஸோ அதோடைய டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து அதோடைய கேசஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் பாடி. இது ஆல்ரெடி இன்னும் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஈவன் தோ த ஸ்பீட். ஸோ ஸ்பீட் அப்படிங்கிறது இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நம்ம டைமை வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணல. ஸோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்பீடு வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். த டைரெக்ஷன் வந்து என்ன ஆகுது, டைரெக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட். ஸோ அங்கே வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னா அந்த சர்க்குலர் மோஷனில் பார்த்திங்கன்னா ஒரு கயிறு எடுத்து நீங்கள் ஒரு கல்லை கட்டிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அதோடைய டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் கொடுக்குற ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்டு அலாங் த ரேடியஸ் இஸ் கால்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ த ஃபோர்ஸ் விச் ப்ரொடியூஸ் த ஆக்சலரேஷன் இஸ் கால்டு வந்து என்னென்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கு. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ யூனிட்ஸ், இந்த ஃபோர்ஸ்க்கு என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்டில் ஒரே ஒரு யூனிட் தான், அது பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன். ஸோ இது ஏன் நியூட்டன்னா, நியூட்டனை ஹானர் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு ஃபோர்ஸோடைய யூனிட் வந்து அவர் பேரையே வச்சுட்டாங்க. ஸோ நியூட்டன் அப்படிங்கிறத அவர் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால, இந்த லாவை கொடுத்ததுனால வந்து அவருடைய நேமை வந்து இதுக்கு ஹானருக்காக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து எஸ்ஐ யூனிட்டில் நியூட்டன் யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து சிஜிஎஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ரெக்கார்ட் ஃபார் எ பாடி ஆஃப் அ மாஸ் 1 kg. ஸோ ஒரு 1 kg ப்ரொடியூசஸ் ஆக்சலரேஷன் 1 meter per second square. ஸோ 1 newtons is equal to 1 kilogram meter per second square. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் 1 டைன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நம்ம டைன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து சிஜிஎஸ் யூனிட். ஸோ சிஜிஎஸ் யூனிட்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்டு. ஸோ அப்போ இங்கே கிராமில் வந்து நம்ம டினோட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அதோடைய மாசை கிராமில் டினோட் பண்ணணும். ஸோ டைமை செகண்ட்லேயும் அண்டு அதாவது லென்த்தை வந்து அல்லது வந்து நம்ம டிஸ்டன்ஸை வந்து சென்டிமீட்டரில் சொல்லணும். ஸோ இங்கே வந்து த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ரெக்கார்டு ஃபார் அ பாடி ஆஃப் அ மாஸ் 1 gram produces an acceleration of 1 centimeters per second square. அதுதான் 1 dyne அப்படிங்கிறது. ஸோ 1 dyne is equal to 1 gram centimeter per second square. Also 1 newton is equal to 10 power 5 dyne. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கிலோகிராம் வந்து நீங்கள் கிராமாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னது, 1 kilogram is equal to 1000 gram. ஸோ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1000 gram. அண்ட் மீட்ரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 centimeter. ஸோ 100 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மீட்டருக்கு பதிலாக 1 மீட்டருக்கு. ஸோ 100. ஸோ 1 நியூட்டன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 1 கிலோகிராமுக்கு வந்து 1000 இன்ட்டு 1 மீட்டருக்கு 100.
ஸோ 1000 into 100 1 lakh. ஸோ 1 lakh வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா 10^5ன்னு டினோட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நம்ம கிராமாவும் சென்டிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது, கிராம் சென்டிமீட்டர். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணதுனால 10^5. ஸோ 1 Newton இஸ் ஈக்குவல் டு 10^5 டைன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணல, அதை என்னென்னு பார்த்துருக்கோம். ஆனால் டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டனுக்கு தான் என்னென்னு பார்த்துருக்கோம். ஆனால் வந்து நம்ம யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னங்கிறத பார்க்கல. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இது ஈக்குவல், அதாவது நீங்கள் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி, அதாவது டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டனுக்கு என்னவோ அதே தான் இங்கே இருக்கும். பட் த வேர்ட்ஸ் வில் சேஞ்ச். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ஸோ அங்கே வந்து நம்ம என்னென்னா ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் 1 நியூட்டன் அப்படிங்கிறது. இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுதில்ல, அந்த பாடியோட வெயிட் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு. ஸோ அங்கே வந்து ஃபோர்ஸ் தான். இங்கே வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸை தான் பேசுகிறோம். ஆனால் இங்கே எதை பற்றி பேசியிருப்போம் அப்படின்னா அந்த 1 கிலோகிராம் பாடி வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையானது அது சேம் தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 meter per second square in a body of mass 1 kilogram is called unit of force. ஸோ இதே வந்து கிராவிடேஷ்னல் யூனிட், அதாவது வந்து என்னென்னா நம்மளுடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதோடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் தான், அதுக்கும் வரும். பட் அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா அதோடைய மேக்னிடியூடில், அதாவது இந்த SI யூனிட் ஆஃப் சிஸ்டம்ஸ், SI system of units, gravitational unit of force is kilogram force. So represented by kilogram F. In CGS system, its unit is gram force. So represented by GF. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா அங்கே கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா கிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் இன்ட்டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 9.8 நியூட்டன் அப்படிங்கிறது தான் வந்து 1 கிலோகிராம் ஃபோர்ஸ். அதே 1 கிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் இன்ட்டு 980 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இஸ் ஈக்குவல் டு 980 டைன். ஸோ இங்கே ஏன் 980 போட்டிருக்கோம் அப்படின்னா மீட்டர் வந்து என்னது 100 சென்டிமீட்டர். ஸோ அந்த 100 சென்டிமீட்டரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9.8ங்கிறது 980 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 980 டைன் அப்படிங்கிறது தான் வந்து 1 கிராம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் டுடே யுவர் கிளாஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் நோட் சென்ட் எ மெசேஜ் இன் வாட்ஸ்அப். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ குட் டே.